பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் போகலாமா? உபாகமம் 10ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம். இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். இதுல ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இந்த பூமியில இருக்க எல்லாமே கர்த்தருடையது. வானம், பூமி இதுல இருக்க அனைத்தும் கர்த்தருடையது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றுத்துக்கும் நிலையற்றதான காரியங்களுக்காக நம்ம எவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கோம். அழிந்து போகிற காரியங்களுக்கு நம்ம சண்டை போட்டுட்டு உட்காந்துருப்போம். பிரச்சனை, பகை, அதாவது சகோதரர்களுக்குள்ள ஒரு பகை வருது. இந்த நிலப்பகை வரலாம், சொத்து பகை வரலாம், இல்ல வேற ஏதோ ஒரு சண்டை. அது பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த பகையை லீட் பண்ணிட்டு இருக்கு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல சொன்னோம்னா தப்பா நினைக்காதீங்க. முட்டாள்களே, இது எல்லாமே என்னுடையது, என்னுடையது பங்கிடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு சண்டையா? அப்படிதான், அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நம்மள இடத்துல யாராவது சண்டை போட்டாங்கன்னா நம்ம சமாதானமா போயிடலாமேங்க. நம்மளுடைய வாழ்க்கையே நிலையற்றது. இந்த நிலையில்லாத வாழ்க்கையில எதுக்குங்க நம்ம சண்டையை போட்டுக்கிட்டு, நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு, நமக்கும் நிம்மதி இல்லை, அந்த எதிர்பார்ட்டிக்கும் நிம்மதி இல்லாம இருக்கும். கூடுமான வரைக்கும் எல்லாரோடும் யாவரோடும் சமாதானமா இருங்கள் என்கிற வார்த்தையின்படியே கூடுமான வரைக்கும் எல்லார்கிட்டையும் சந்தோஷமா இருப்போம், சமாதானமா இருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகளை நீங்க பாக்குறீங்களா? ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில, ஐயோ இதை நான் என்ன பண்ணுவேனே தெரியல, யாருடைய ரெக்கமெண்டேஷனை பிடிக்கிறது, எந்த பெரிய ஆளை பாக்குறது, எந்த தாதாவை பாக்குறதுன்னு நீங்க நினைக்காதீங்க. இது எல்லாமே கர்த்தருடையது. இது எல்லாமே கர்த்தருடையது. அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்போம், ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இவைகள் எல்லாம் உம்முடையதுன்னு சொல்லியிருக்குதுல்ல டாடி, அதனால நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இந்த காரியத்துல நியாயத்தை கொடுங்க, இந்த காரியத்துல எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கன்னு கர்த்தரிடத்துல கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் கொடுக்க வல்லவர். எதுவுமே நமக்கு நிரந்தரம் அல்ல. எதன் மேலேயும் பெருமை பாராட்டாதங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது எல்லாமே அவருடையவைகள். அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம பண்ற ஆட்டம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு நம்மள மாத்திக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ஆக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. வானாதி வானங்கள், இந்த பூமியில் இருக்க அனைத்தும் உம்முடையவைகள் நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே நீங்க எங்ககிட்ட முகமுகமா பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க எவ்வளோ தவறா ஆண்டவரே, என்னுடையது உன்னுடையதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆண்டவரே. எங்களை சமாதானமா சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நாங்களா வீணா பிரச்சனைகளை கிளப்பாதபடிக்கு ஞானமுள்ளவர்களா நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்கள் பிரச்சனை பண்ணாலும் தாழ்ந்து போகத்தக்கதான மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வீணான பிடிவாதங்கள், வீண் பெருமைகள், வீண் ஜம்பங்கள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எல்லாமே உம்முடையது அப்பா. உம்முடைய காரியங்கள்ல ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் சமாதானமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிலையற்ற இந்த வாழ்க்கையில நிலையான தெய்வமாகிய உம்முடைய கரத்தை பிடிச்சு நாங்க நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, யார் யார் என்னோடு இணைந்து எந்த பெரிய பிரச்சனைகளை நினைச்சு அழுது கொண்டிருக்காங்களோ அந்த காரியத்துல நீங்க ஒரு விடுதலை கொடுக்க போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. உடனிருந்து காத்துக்கொள்ளுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.